வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு ஸ்ரீசக்தியில் வந்து பார்த்திங்கன்னா 23/7/2024 425வது குழுக்கள். சரிங்களா, இதில் நம்ம சொன்ன மாதிரியே ஏ போர்டு 2ஆம் நம்பர் வந்துருச்சு, அதே மாதிரி பி போர்டு 4ஆம் நம்பர் வந்துருச்சு, சி போர்டு 7ஆம் நம்பர் வந்துருச்சு. மாற்றி கொடுத்தோம்னா இல்லை பாருங்கள், நம்ம நேற்று கொடுத்தது எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நேற்று எக்ஸாக்டாக என்ன கொடுத்தோன்னா ஏ போர்டு வந்து 3க்கு 2 வருங்களான்னா கண்டிப்பாக அதான் ஆட்டாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. சரிங்களா, அதே மாதிரி யாராவது நேற்று வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வீடியோ பார்த்துருங்க, நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து கேட்டால் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதேமாதிரி நான் என்ன சொன்னேன்னா 4-4-5 இங்கே இருக்குல்ல பார்த்தீங்கன்னா 4-5-5 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 5ஆம் நம்பர் 4 நம்பர் கொடுக்குறோம். 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொடுத்தா தான் நடந்திருக்கு. அதே மாதிரி 2ஆம் நம்பர் நம்ம என்ன நினச்சோன்னா 1, அதாவது நம்ம நினச்சோன்னா 1, 2, 3. சரிங்களா, இங்கே இருக்குது அந்த நம்பர் தான் நம்ம கொடுத்தோம். அதாவது அதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதே தான் ஆடினாங்க பாருங்கள். 1, 3, 2 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே பாருங்கள் 1, 3, 7 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். அப்படி தான் எனக்கு ஆடினாங்க. அது மாதிரி தான் 1, 3, 2 செம்மையாக கொடுத்துட்டாங்க வின்னிங். சரிங்களா, அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம், அதை தான் அவங்க கொடுக்கணும்னு நினச்சோம். அது மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர் சி போர்டில் நம்ம என்ன எடுத்தோம் 157க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம், அதுதான் வரணும்னு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 715 நமக்கு 157 மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் ஏ போர்டில் 2ஆம் நம்பர் பாஸு, அதே மாதிரி பி போர்டில் 4ஆம் நம்பர் பாஸு, சி போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ் மாற்றி கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏ போர்டு 2ஆம் நம்பர் அழகாக கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். பி போர்டில் 5க்கு பாருங்கள், நான் கொடுத்த நம்பர்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் 5க்கு 4 கொடுத்துருக்கேன், 3க்கு 2 கொடுத்துருக்கேன். கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கணக்கு இருந்தாலும் நம்பி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க, திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பர் என்னை எடுத்ததுனால தான் தைரியமாக கொடுத்துருக்குறேன். அதாவது 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு யாராவது கொடுப்பாங்களா, 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அதை நம்பி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரணும், அதில் மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது சொன்னால் அதே தான் இங்கே மாற்றி அடிக்காங்கன்னா பாருங்கள். 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். வந்துருச்சா, அதுதான் நான் திரும்ப பதிவு பண்ணேன். இதுதான் வரும். சரிங்களா, வேறு எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம். சரிங்களா, அதே தான் 2, 4, 7 செம்மையாக வந்து விழுந்துருச்சு. ஏ போர்டு எக்ஸாக்டாக 2ஆம் நம்பர் எடுத்தேன், ஏ போர்டு எக்ஸாக்டாக 4ஆம் நம்பர் எடுத்தேன். ஏன் இந்த 2 நம்பர் சேர்த்து கொடுத்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் எதனால் சேர்த்து கொடுத்தேன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு நாளைக்கு 4 அல்லது 9 தான் சி போர்டில் பி போர்டில் வரணுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அதனால் மட்டும்தான் நம்ம இந்த 2 நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம். நம்ம எப்போ அப்படி சேர்த்து கொடுத்தோன்னா அந்த நம்பர் கன்ஃபார்ம், அதாவது அது பவர்லேயே இருக்கட்டும் டேரெக்டான நம்பராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டேரெக்டாக அடிச்சிடுவாங்க. 4 வரணும் இல்லை 9 வரணும், வந்த அளவுக்கு 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக அடிச்சிடும். அதனால தான் 2 நம்பருமே சேர்த்து கொடுத்தேன். நான் திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக கிடச்ச நம்பர் 4, 9 தான் கிடச்சிது. அப்போ இதை தாண்டி ஒரு நம்பர் வராதுங்கிற தைரியத்தில் தான் நம்ம 2 நம்பர் ஒன்றாவே கொடுத்தோம். 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் சேர்த்து கொடுத்தோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஆடினாங்க. 2, 4, 7 247 தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர், வேறு எதுவுமே இல்லை. நம்ம கொடுத்தோம் அதே தான் ஃபுல் டிஜிட், நமக்கு ஏ போர்டு அதே தான் வந்துச்சு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறோம். சரிங்களா, இன்றைக்கி மட்டும் இல்லை, நம்ம எப்போயும் நல்லா தான் வின்னிங் எடுக்கிறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி அழகாக கெஸ் பண்ணியிருந்தோம். 2க்கு 3ங்கிறது என்ன கணக்குனா இதே கணக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. 1, 3, 2 அந்த கணக்கும் அதே மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணி, இங்கே இருக்கு இல்லையா 4, 5, 5 அதை மெத்தடு ஃபாலோ பண்ணி அதே மாதிரி 1, 7, 1, 5 அதாவது 715 அதே வந்து நமக்கு இங்கே 157 அதே நம்பரை இங்கே மாற்றி கொடுத்தோம். அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. சரிங்களா, ஒரு கணக்கு கொண்டு வர அப்படின்னா இதே நம்பர் இங்கேயும் இருக்குது, நம்ம அதையும் சொன்னோம். 175 அதே சேம் நம்பர் வந்து 157 அதே நம்பர் தான் ஆடுவாங்க. இந்த ஒரு அதாவது நான் சொன்ன ஒரு பேட்டர்ன் வந்துச்சுனாக்கா அது 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்குங்க பாருங்கள். 2, 3, 1 வந்துருச்சா, அதே மாதிரி 2, 3, 1க்கு பாருங்கள். 2, 3, 1 வந்துருச்சா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 5, 5, 4 வந்துருச்சு பாருங்கள். 5, 5, 4 அந்த ஒரு நம்பர் வச்சாங்கன்னா அதுதான் மாற்றி வைக்க மாட்டாங்க. அதான் 1, 4, 1, 5, 7 அவ்வளோதான். இப்போ எல்லாமே நான் கொடுத்த பேட்டர்ன் எல்லாமே இங்கே இருந்த பேட்டர்னை தவிர வேறு எதுவும் புதுசாக பேட்டர்னில். அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்த நம்பரும் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஃபுல் டிஜிட் அடித்தோம். அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா, நீங்கள் எதர்ச்சியாக வச்சுருந்தா கூட 10,000 ரூபா போயிருக்குங்க, அடிச்சுக்கலாங்க. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது, ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையல் நம்பர் கூட நம்ம அசால்ட்டாக விடுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். கண்டிப்பாக நம்ம பழைய மாதிரியே நம்ம நிறைய வின்னிங் எடுக்கணுங்கிற ஆசையில் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க போது, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கட்டாயமாக நம்ம நல்ல வின்னிங் எடுப்போம், சூப்பராக வின்னிங் எடுப்போம். சரிங்களா, உங்களுக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் யூடியூப்பில் கொடுக்குற காசுலாம் எனக்கு பெருசு கிடையாது, நீங்கள் தான் முக்கியம், எனக்கு தான் யோசிக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி 24ஆம் தேதி நாளைக்கு 24
புதன்கிழமை 50-50 104வது குழுக்கள். சரிங்க, போன வாரம் 104க்கு முன்னாடி என்னங்க கொடுத்தாங்க, 103ல் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50-50ல் வந்து 277 கொடுத்தாங்க. கொஞ்சம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இதில் டபுள்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் தான் காமிக்குது. சிங்கிள் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா, நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்னம்மா நம்பர்கள் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 628 தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. இந்த நம்பரை பேஸாக வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள், அதாவது 50-50 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க, 50-50ல் பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா, அதே மாதிரி 50-50 பொறுத்த வரைக்கும் 628, அதே மாதிரி உங்களுக்கு 104ங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது. அது போக உங்களுக்கு 247ங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி போன வாரம் 50-50ல் 272. சரிங்களா, இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அதையும் கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதில் இன்றைக்கி ஃபுல் டிஜிட் கொடுத்தோம். நேற்று மாற்றியும் கொடுக்குறோம். நேற்று தான் மாற்றி கொடுத்தோம்னா நம்ம நேற்றும் கொடுக்கணும். நேற்று வந்து ஏ போர்டு 3 நம்பர் கொடுத்தோம், சி போர்டு பி போர்டு 5 நம்பர் தான் கொடுத்தோம். மாற்றி கொடுக்கலாம். நேற்று ரிசல்ட்டு கையில் வச்சுக்கிறேன் பாருங்கள். நேற்று ரிசல்ட்டு நம்ம அப்படி தான். நேற்றுனா முந்தா நாள் ரிசல்ட் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். அதுலேயும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்போது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். நேற்று கொடுக்கப்பட்டதும் நாங்கள் அப்படி தான் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, ஏ போர்டு 3 நம்பர் தான் கொடுத்துருக்கோம், பி போர்டு 5 நம்பர் தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்ததுல ஏ போர்டு 2 நம்பர் தான் கொடுத்தோம், பி போர்டு 4 நம்பர் தான் கொடுத்தோம், சி போர்டு 7 நம்பர் தான் கொடுத்தோம். அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா, ஏன் கொடுக்குறோன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம போடுற கணக்குக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிடுது செம்மையாக. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிறைய வின்னிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ரிசல்ட்டை கையில் வச்சு நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள். பக்காவாக வின்னிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு. சரிங்களா, பழைய மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும், ரொம்ப இதை பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா, நமக்கு 627 கொடுத்துருக்காங்களா. அதே சேம் டைம் நமக்கு நாளைக்கு ஏ போர்டு என்ன வரும்னா, ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 4ஆம் நம்பர் தான் வரணும். ஏங்க திடீர்னு 4 நம்பர் கொடுக்குறீங்கன்னா 1 3 4 அப்படி வருமா? அந்த கணக்கு கிடையாது. நான் 4 நம்பர் நாளைக்கு வருது. 443 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி தெரியுது. எனக்கு அதுதான் திரும்ப கிடைக்குது. வேறு எந்த நம்பரும் கிடைக்கல. வேறு எதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வேறு எங்கேயும் அந்த பேட்டர்ன் கிடைக்கவும் இல்லை. ஆனால் அதே சேம் டைம் நமக்கு அந்த நம்பர் தான் வர்ற மாதிரியும் தெரியுது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 443 தான் வருது. சரிங்களா, ஏன்னா 433 வந்திருக்கு. ஏற்கனவே 434 தான் வந்திருக்கு. அந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேணால் ஆடலாம்னு எனக்கு தோணுது. இருக்குதா அப்படிங்க பாருங்க. நான் வேணால் வந்து 844 வேணால் வந்திருக்குது. சரிங்களா, ஆனால் அதே எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 443 அப்படி தான் எனக்கு செட் ஆகுது. உங்களுக்கு 4ஆம் நம்பர் ஏ போர்டில் செட் ஆச்சுன்னா எடுத்துக்கங்கிற தெளிவாக சொல்கிறேன். சரி, எனக்கு அப்படி தான் செட் ஆகுது. அந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. சரிங்களா, நம்ம திரும்ப பதிவு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் வந்து நமக்கு வச்ச நம்பருக்குள்ளே தான் வைப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் எக்ஸாக்டாக கிடைக்கிது. 8ஆம் நம்பர் வந்து 843 அப்படிங்கிற நம்பர், 843 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 844ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 843 அப்படிங்கிற நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 334, அதே மாதிரி 433 வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்குன்னு நம்ம கொடுத்தாலும் கூட நமக்கு மேட்ச் ஆகுது. சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 538, அதே மாதிரி 443 இல்லை 834. சரிங்களா, சேம் நம்பர் வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 5ஆம் நம்பருங்க. திரும்ப 5ஆம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிலங்க. 5ஆம் நம்பர் தான் கணக்கு வருது. நான் கணக்கு வராத நம்பரை கொடுக்க முடியாது, வர நம்பரை தான் கொடுக்க முடியும். வருது கணக்கு. இப்போ எப்படி நேற்று வந்து 2ஆம் நம்பர் வந்துச்சு, 4 நம்பர் வந்துச்சு, 7 நம்பர் வந்துச்சு, அதே மாதிரி இன்றைக்கி வந்த நம்பர் தான் வருது. நான் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு என்னங்க திரும்ப 4க்கு 5, 5க்கு 4 திரும்ப வைப்பாங்களான்னா தெரியல. ஆனால் 5ஆம் நம்பர் தான் எனக்கு காட்டுது. திரும்ப 5ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் பி போர்டில் வரணும்னு காட்டுது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது, சர்டிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் தான் திரும்பவும் காட்டுது. வேறு எதுவுமே காட்ட மாட்டேங்குது, நான் சொல்லவே முடியல. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 4க்கு 7 அப்படி ஆனாங்கன்னா வரும். 547 வருதான்னு பார்ப்போம். 547க்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 547, 572, 547. சரிங்க, எங்கேயாச்சும் இருந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 547, 549 இருக்குது. அதே மாதிரி 547, 543 இருக்குது. சரிங்களா, வேறு ஒன்றும் 547 இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஒன்றும். சரிங்களா, இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 547 அப்படிங்கிற மெத்தட் எங்கேயுமே இல்லை. 500 இது வேணால் இருக்குது, 4 4 3 வேணால் இருக்குது. சரிங்களா, அப்போ இங்கே ஒரு 4 நம்பர் வச்சா சரியாக போச்சு. அப்போ 4 4 3ங்கிறது நமக்கு சரியாக வந்துடும். 4 4 3. சரிங்களா, அப்போ வந்துருச்சு. அப்போ இது எங்கேயாச்சும் இருக்குன்னு 572 தான், 74 தான் இருக்குது, 73 தான் இருக்குது. சரிங்களா, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வந்தாக்கா 547 அப்படின்னு வரலாம் அப்படின்னு தான் காமிக்குது. ஆனால் 4 நம்பர் ஏ போல் செட் ஆகுது பார்த்தீங்களா. 4 4 4 3ன்னு வருது. சரிங்களா, அந்த மெத்தட் இங்கே ஃபாலோ ஆகுது பாருங்கள் இருக்குது.
4 4 3 வருதா? அப்போது 4ஆம் நம்பர் இங்கே வச்சா 4 3 வந்துடும் சரிங்களா? அது மாதிரி தான் வரும். நான் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 4 5 வரக்கான வாய்ப்பு இருக்கா அதையும் பார்த்தலாம். நம்ம வந்து 5 4 5 சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்ப்போமா? 5 4 5 5 4 5 5 4 5 5 4 5 சரி ஓகே, அதுவும் இல்லை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா? நாளைக்கு எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா? பார்க்கலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 3ஆம் நம்பருங்க. 3ஆம் நம்பர் தான் எனக்கு திரும்ப காமிக்குது. 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 4 3 4 மேலே இருக்க அந்த நம்பரு அது வந்துடும். அது ஏற்கனவே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குது. 4 3 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 4 3 4 வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். 4 3 4 இங்கே இருக்குல்ல, 4 3 4 சரிங்களா? இந்த மாதிரி 4 3 4 பார்த்து இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 4 3 வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அது மாதிரி வரும். அதே மாதிரி 3 7 3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்டாக கிடைக்கிது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் 6ஆம் நம்பர். எக்ஸாக்டாக 6ஆம் நம்பர் வேணும்னா 346. ஆனால் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வரவே கிடையாது சரிங்களா? சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் கிடையவே கிடையாது. அதை பார்த்தா நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு 7ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் வராமல் இருந்த 7ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி அடிச்சிக்கலாம். இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட 7ஆம் நம்பர், அதுக்கப்புறம் இப்போ தான் அடிச்சுக்கிறாங்க சரிங்களா? கொஞ்சம் மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒரு வின்னிங் இருக்குது நாளைக்கு. அதே மாதிரி நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எனக்கு மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வருது. இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு. அது போக நம்ம நாளைக்கு ஆல் போல்டையும் கொண்டு வந்துடுறோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த நம்பர் செம்மையாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏபிசி வந்து ஃபுல் டிஜிட்டே கொடுத்துருக்கோம். நீங்கள் மறுபடியும் நமக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம கொடுத்த நம்பர் 2ஆம் நம்பர் ஏ போர்டு பாஸ், பி போர்டு 4 நம்பர் பாஸ், சி போர்டு 7 நம்பர் பாஸ். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா? சூப்பராக வின் வரும். கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக விளையாடுங்க, உறுதியோடு விளையாடுங்க. சூப்பராக வின்னிங் எடுக்கலாம், நச்சுன்னு எடுக்கலாம் சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேட் தான் நான் கொடுக்குறது எல்லாமே வந்து செம்மையாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லாமல் நான் கொடுக்குறேன். நீங்கள் நல்லா வரும் சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் வேணால் நான் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா ட்ராவலையும் நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா? ஏதோ 1 ட்ராவில் தான் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி எல்லா ட்ராவலையுமே செம்மையாக கொடுத்துருக்கோம் சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.